நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் அவருடைய கைகளிலே இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷித்த விதமாக தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை தகப்பனே நாங்கள் புகழ்ந்து பாட துதிக்க தகப்பனே நீர் தந்த கிருபை இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய ஆலய ஆராதனை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கின்ற பாடல்கள் மூலமாக தகப்பன் நீர் மாத்திரம் மகிமைப்படும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு கூட உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கேட்கிற வசனங்கள் தகப்பனே எங்களுக்குள்ளாக சத்துவத்தை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் சத்துவம் தரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாக தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் சத்துவப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.